வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து. ஸ்ரீ வாராகி ஜோதிடம் இந்த சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் வாயிலாக நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுக்க அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன். நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம். 2025-27 மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக 5 மணி அளவிலே நடைபெற இருக்கிறது. எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ராகு இப்ப கோச்சாரத்தில் எங்க இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ள இருக்கார். அவர் தன்னுடைய பயணத்தை மே 18ஆம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ள நுழைகிறார். கேது கன்னி ராசியில் இருக்காரு. கன்னியிலிருந்து அப்படியே ரிவேஸா உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போறாரு. எப்பவுமே ராகு கேது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தும், கிளாக் வைஸ் சுத்தாது. எல்லாமே கிளாக் வைஸ் சுத்திட்டு இருந்ததுன்னா ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல சுத்துவாங்க. அதான் அவங்களுடைய நேச்சர். ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர். இந்த ராகு கேது பயிற்சி உலக அளவிலையும் சரி, தனி மனித வாழ்விலையும் சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும், நன்மைகளையும் செய்யும். ராகு கேதுவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்காததை நடத்துவாரு, நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார், திருப்பி போடுறது அவரோட வேலை. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இப்போ சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு, அடுத்து குரு பயிற்சி பேசியிருக்கிறோம், இப்போ ராகு கேது பயிற்சியை தொட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு டாட், ஒரு புள்ளி, ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும், சில நேரங்களில் ஜாக்பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இதுதான் ராகு கேதுவோட வேலை. குறிப்பா ராகு ஒரு மாய மந்திரக்காரன். அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும். அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில முடக்கி உட்கார வைக்கிறது ராகு தான். அப்ப ராகு கேது பயிற்சியில ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே. கேது கூட ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆயிடுவார். ஆனா ராகு அப்படி இல்லை. எப்படி ஒரு சர்ப்பத்தை ஒரு சர்ப்பம் எப்படி படம் எடுத்து ஆடுதோ, கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும், ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும். இந்த ராகு கேதுவுக்கு இது பொருந்தும். அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டம், சிம்பிளா செய்யறதுக்கு அது மனசே வராது. கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது, போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்ற வாழ்க்கை கேது. ராகு நேச்சரா அப்படி 18 வருஷம் அவருக்கு தசை, கேதுவுக்கு வெறும் 7 வருஷம் தான். ஆனா 18 வருஷம் ராகுவை விட 7 வருட கேது திசை கொடுமையா இருக்கும். நிறைய 95% பேர்த்துக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்துல வரும்போது உங்க ஜனன ஜாதகத்துல அந்த ராகு கேது பயிற்சி ஆகிற எந்த ராசி கட்டத்துக்குள்ள வருதோ அங்க உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும். இது நான் சொல்றது எல்லா ராசிக்கும் பொது பலன் தான். இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்க இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன். உங்களுக்கான பலன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ரிக்வஸ்ட் இந்த விஷயம் சொல்ல போறேன். எப்படி அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்றீங்க. என்னுடைய அலுவலகத்துல காலையில 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு மேல கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேற வேலைகள் நிறைய இருக்கிறது. சரியா? அதே போல நீங்க என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. நான் கண்டிப்பா பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை. நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான். நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க ஒரு 1000 பேர் கூப்பிடுறீங்க அப்படின்னா பார்க்கறது நான் ஒரு ஆள் தான். அப்ப எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது, காலம் எடுக்கிறதுக்கு. சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா வெயிட் பண்ணி நான் கண்டிப்பா நல்லபடியா பார்த்து தரேங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா தயவு செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்,
உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்கள் தெரிஞ்ச ஜோதிடர், குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க, யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். வெளியில் கூட நீங்கள் அர்ஜென்ட்டாக யாராவது உடனடியாக பார்த்து தருகின்ற நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அதே போல் இந்த ராகுகேது பயிற்சியில் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி, எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்கள் குழம்பவே வேண்டாம். அதோடு உங்கள் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும். ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. இப்போ கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது. எப்பவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியும். அந்த ராகு உள்ள வர்றாரு. நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும். பாருங்க, இப்போ பாருங்க, ராகு சனி எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே நிலநடுக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு. அப்படி ஒரு யுத்தத்தை, ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள். அதே போல நிறைய பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பாரு. இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க. இதை நம்ம பார்த்தா ரசித்து அருமையாக இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது, அந்த ராகுக்கு எது உங்கள் ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி. அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள், பரிகாரங்கள், ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த ராகுகேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும். அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம ராகுகேது பயிற்சியில் பார்க்க இருக்கிற ராசி விருச்சிகம். துலாம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு ராகு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும். உங்களுடைய சொத்து, சுகம், வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு, இடம், நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு, இடம், நிலம் அமையறதுக்கான வாய்ப்புகளை ராகு கொடுப்பார். ஏற்கனவே நான் சொத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா வில்லங்கம் வராங்க, பார்த்துக்குங்க, கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதிலிருந்து ரிலீஸ் கிடைக்கும். இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், ராகு கேதுங்கிறது திருப்பி போடுறது. நல்லா இருந்தால் கெடுக்கும், கெட்டு போயிருந்தால் நல்லா பண்ணி விட்டுரும். அதான் ராகுகேதுவோட வேலை. அதே போல் உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சரியாகக்கூடிய காலம், கரெக்டான காலமாக இருக்கும். ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் மன உளைச்சல் இவ்வளவு காலம் இருந்திருப்பீங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை, தாமதம், எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, நண்பர்களை இழக்கிறது, நண்பர்கள் சேர்றது, நண்பர்களோட பிரிவினை வர்றது, இப்படி பல தொந்தரவுகளை உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி 100% கொடுத்துருக்கும். இப்போ அந்த ராகுகேது பயிற்சி கொடுத்துருந்தா கூட குரு உங்களை ராசியவே பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சிங்க, நல்லபடியாக கொண்டு போனீங்க. கேட்ட இடத்துல கொஞ்சம் காசு பணமெல்லாம் கிடைச்சி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்றதுக்கு அது உதவியாக இருந்திருக்கு. இந்த ராகுகேது பயிற்சியில் இனி மாணவர்களுக்கு யாராவது உயர்கல்வி படிக்கணுங்கிறவங்க வெளிநாடு நான் போகிறேன் சார், காத்துக்கிட்டு இருக்கேன் சார்னா அது கிடைக்கும். யாராவது தாய்மார்கள் தாய்மை அடையாமல் சார் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னா இப்போ ராகுகேது பயிற்சியில் விருச்சிக ராசியாக இருந்தால் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே வயிறு பிரச்சனையாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டப்படுறேன், சர்ஜரிக்கு நடக்குமானா இப்போ சர்ஜரி பண்ணாலும் சரியாயிடும், தப்பெல்லாம் இல்லை. உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேன். தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை. தொழிலில் கடுமையான நெருக்கடி, போராட்டமாக இருந்திருந்தீங்கன்னா இனி தொழில் சரியாகும், அடுத்த கட்டத்துக்கு போகும். படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பலமான ஒரு ராகுகேது பயிற்சி தான். மாற்றமே இல்லை, நல்லா இருப்பீங்க. ஏன்னா மன உளைச்சல் இல்லைனாலே நல்லா படிச்சிருவீங்க. மன உளைச்சல் இல்லைனாலே நம்ம எல்லா காரியத்தையும் சூப்பராக சாதிச்சிடலாம். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு உயரத்தை நோக்கி நீங்கள் போகலாம். பொதுவாக மன உளைச்சல் இருந்து விடுதலை அடையக்கூடிய அற்புதமான காலமாக இது இருக்கு. அது உங்கள் குரு பயிற்சியில் ஒரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்துக்கு கண்டிப்பாக கொடுமை இருக்காது, நல்லா இருக்கும். சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வீங்க. ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ராகு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா 6ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. வாடகை வருமானம் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார்னா நீங்க பண்ணலாம். உங்க தாயாருக்கு ஒரு வைத்தியத்தை மாத்தி பார்க்கணும், வைத்தியம் பண்ணலாமான்னு பண்ணலாம். தொழில்ல கடன் வாங்கி முதலீடு போட்டு பண்ணலாமா சார்னா அதுக்கான காலம். இல்லை ஏற்கனவே தொழிலில் கடுமையான நெருக்கடி இருக்கு சார் அப்படின்னா ஒரு இடத்த விற்று
கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் ரிலாக்ஸ் ஆக போகிறேன் சார்னா அது ஓகே. ஒரு வக்கீலை போய் சந்திக்கிறேன், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடலான் இருக்கேன், இவ்வளவு நாள் எங்களை துன்பப்படுத்துகிறாங்க, இது கேஸ் போனால் தான் எங்களுக்கு தீர்வு வரும்னா கோர்ட்டு கேஸுன்னு போகிறக்கான காலம் அது. வழக்குகள் பதிய வச்சு யாராவது மேலே நீங்கள் வழக்கு போட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய காலம். இவ்வளவும் இந்த ராகுகேது பயிற்சி இப்போ உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால தொழிலில் ஒரு சேஞ்ச் வரும். நல்லா ஓடிட்டு இருந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இது மாற்றி கொடுக்கும். இதோட சேர்ந்து உங்கள் ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்தப்போ ஒரு ஜாதக நோட் இருக்கும், அதில் சில கிரகங்கள் இருக்கும், 9 கிரகங்கள். அதில் எந்த கிரகத்தின் மேலே ராகு இப்போ பயணிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ ராகு உங்களுக்கு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு, கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ராகு கேது பயிற்சி இந்த 2 இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க, கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தின் மேலே வரும்போது இன்னும் சில மாற்றங்கள் சில தாக்கங்களை எல்லாம் கொடுப்பாரு ராகுகேது. ராகுகேது வந்து ஒரு அற்புதமான சக்திங்க. என்னோட ஜோதிட அனுபவத்தில் கோச்சாரத்தில் வர்ற ராகு மாதிரி ஒரு உயரத்தை கொடுக்கறது, நன்மை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி தண்டனை கொடுக்கறது அவர் தான் கொடுப்பாரு. போராட்டத்தை கொடுக்கறதுல அவர் அப்படியே தெளிந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யாம போக மாட்டார். அப்போ உங்க ஜனன ஜாதகப்படி நீங்க என்ன லக்னத்துல ஜனனமாயிருக்கீங்க, என்ன ராசியில பிறந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பார்த்துட்டு விரிவான பலன்களை நீங்கள் அடையலாம். அரசியல் இருக்கீங்க சார், எனக்கு பதவியே இல்லை சார்னா இப்ப பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அரசியல்வாதிகளுக்கு யாருக்காவது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் ஜாக்கிரதை, ஹெல்த்தை வந்து படுத்தும். ஒரு நாளாவது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி கூப்பிட்டு வரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வில்லங்கங்கள் ஏற்படாமல் நெருக்கடிகள் ஏற்படாமல் கவனமாக நீங்கள் இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போய் வர்றது யாராவது ஒருத்தராவது கொண்டு வந்து மேலே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு விஷயத்தை செய்யும். இது லக்னத்துக்கு பொருந்துமா சார், விருச்சிக லக்னத்துக்குன்னா கண்டிப்பாக அவங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம், தப்பே கிடையாது. பொருத்தி பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்குங்க சார், இனியாவது ஏதாவது குழந்தை கிடைக்குமானா இப்போ ஒரு வாய்ப்பு உண்டு, குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கங்கள் நிறைய போயிட்டு இருந்தது கடந்த 1.5 வருஷமா, இனி எனக்கு வில்லங்கங்கள் இருந்து விடுதலை கிடைக்குமானா இப்போ விடுதலை கிடைக்கும். ஒரு விற்காத இடம் இருக்குது சார், இனியாவது நாங்கள் விற்று கடன் அடைச்சி ரிலாக்ஸ் ஆயிடுவோமானா அதுக்கான வாய்ப்பு உண்டு. எது நடக்கலையோ நடத்தி கொடுப்பாரு, எது சுமூகமா நடக்குதோ அதை கெடுப்பார். ராகுவோட குணம் இதுதான். ஏன்னா இயற்கை வக்ர கிரகங்கள் அவங்கெல்லாம் இப்படி இருந்துதான் அவங்களுடைய வேலைகளை செஞ்சு ஒரு கர்மாவை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற சூட்சம், உச்சபட்ச சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சரிங்களா? அப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துல பார்க்குறாரு. தொழிலில் கடன் ஆகாமல் நிதானமான கடனில் போகணும். ஏதாவது சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டீங்கன்னா இந்த பீரியட் உங்களால் மீண்டும் வெளியே வரவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அவமானம் வந்துடும், தேவையில்லாத மன உளைச்சல் வந்துடும். ஏற்கனவே மன உளைச்சல் இருந்தீங்க 1.5 வருஷம், இப்போ அதெல்லாம் விடுபட்டு வரப்போறீங்க. ஏன்னா 5ல் இருக்கிறராக கிளம்பிடுறாரு, 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது ஆழ் மனசையும் சொல்லும். அப்போ ஆழ் மனசு பாதிக்க குழப்பமா இருக்கும். அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அது நடந்துருமா, இது நடந்து, இப்படி குழப்பங்களையும் அவர் கொடுப்பாரு. இதுல இருந்தாலும் நீங்க வெளியில வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார் பெட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்க உள்ளூர்லயே இருக்கிற கால பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுங்க. சனிக்கிழமை கால பைரவருக்கு தரிசனம் பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 6 குளம் இருக்கிற மாதிரியான கோயில்களில் போய் நீங்க வழிபாடு எடுத்துக்கங்க. 6 குளம், அந்த கோயிலுக்கான ஒரு குளம் இருக்கணும், ஃபேமஸா இருக்கலாம், ஆறு இருக்கலாம் பக்கத்துல. இப்போ கொடுமுடியில எல்லாம் ஆறு இருக்கு, பவானி சங்கமேஸ்வரர் ஆறு இருக்கு. அங்கெல்லாம் போய் சிவன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து மேக்சிமம் விடுதலை கிடைக்கும். இந்த திருமணத்துல தடை இருக்குங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. மேனுஃபேக்சரர், அதாவது தயாரிப்பு தொழில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தால் இப்போ தயாரிப்பு தொழில் பிக்கப் ஆகும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகளை அது 100% கொடுக்கும். எனவே விருச்சிகத்துக்கு மேக்சிமம் இந்த ராகுகேது ஒரு 60% 70% நன்மைகளை செய்ய அவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார். இதை தொடர்ந்து கண்டினியூவா இறை பிரார்த்தனையோடு மனசு ஒன்றி நிதானமா போங்க. இப்போ உங்களுக்கு யோகா, தவம், தியானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க பயிற்சி எடுங்க. எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங் போகாதவங்க, நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் சார் போகல உடல் ஆரோக்கியத்துக்காகனா நீங்க இப்போ போகலாம். உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கலாம். இவ்வளவெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் புகழையும் கொடுக்கட்டும். நான் எல்லாம் வல்ல வாராகியை வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.